இப்போ பார்த்தீங்கன்னா, பல் எடுத்தோம்னா 2 விதம். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பல் எடுக்கிறது, எடுத்ததுக்கப்புறம் இம்ப்ளான்ட் எப்போ செய்றோம். இம்மீடியேட் இம்ப்ளான்ட்னா என்ன? பல் எடுக்கிறதும், இம்ப்ளான்ட் பண்ணுறதும் ஒரே நேரத்தில இருக்கும். ஸோ இம்ப்ளான்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், டெம்பரரி பல்லு தான் ஃபர்ஸ்ட்டு குடுப்போம். டெம்பரரி பல்லு 3 டூ 4 மந்த்ஸ் இருக்கும். அந்த 4 மந்த்ஸ் கழிச்சு பெர்மனன்ட் பல்லு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த சீக்வென்ஸ். பல் எடுக்கிறது, உடனே இம்ப்ளான்ட் குடுக்கிறதா, பொறுத்திருந்து இம்ப்ளான்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் டெம்பரரி பல் உடனே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பல்லு மாத்தணும். ஸோ 2 புரிஞ்சுக்கணும். ஒண்ணு பல்லு எடுத்துட்டு இம்ப்ளான்ட் குடுத்த நேரத்திலயும், டெம்பரரி பல் இருக்கிற நேரத்திலயும், அந்த பல்லுல அதிகமா எதுவும் கடிக்கக்கூடாது. ஏன்னா, அது டெம்பரரி பல்லு அந்த இம்ப்ளான்ட்ட லோட் பண்ணாம இருக்கிறது சேஃப். ஸோ அதில வந்து ஹார்டான பொருளோ, ரொம்ப ஸ்டிக்கியான பொருளோ கடிக்காம இருந்தா பெட்டர். இன்ஃபேக்ட் நெறைய பேஷண்ட்ஸ்க்கு என்ன செய்வோம்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த பல்லும் சேராம இருக்கிறதுக்கு ஸ்ப்ளிண்ட். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த நைட்ல கிரைண்ட் பண்ற பழக்கம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பல்லு வந்து ஓவரா ஃபோர்ஸா பட்டுச்சு அப்படின்னா, அந்த இம்ப்ளான்ட் வீக் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பல்லுக்கு உண்டான ஃபோர்ஸ்ல வந்து இம்ப்ளான்ட்ல படாம பாதுகாக்கிறதுக்காக ஸ்ப்ளிண்ட் பண்ணுவோம்.